ஹாய், வெல்கம் டு அம்தா நியூஸ். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, கேரியர் விண்டோ ஏசி வந்து நம்ம வந்து ஃபேன் மோட்டர் கனெக்ஷன் கொடுக்கப்புறம் அதுக்கு நம்ம மேலே உள்ள மூடியை கழட்டிடணும். மேலே உள்ள கவரை கழட்டிட்டு அதில் வந்து ஒரு மூணு ஸ்க்ரூ 4 ஸ்க்ரூ இருக்கும். மேலே ஒன்று, கீழே 2 இருக்கும். அதை கழட்டிட்டு நம்ம வந்து இப்போ வந்து ஃபேன் கனெக்ஷன் கொடுக்க போகிறோம். வாங்க அப்படின்னு பார்க்கலாம். கழட்டிக்கிட்டு இருக்கோம் ஸ்க்ரூவை. அதை கழட்டிட்டு நம்ம வந்து கனெக்ஷன் கொடுப்போம். வாங்க கழட்டியாச்சு, வெளியே இழுத்துருவோம். நம்ம வெளியே எடுத்துட்டு நெருப்பு பாருங்க, ஒயரு டேப் அடித்து வச்சுருக்கோம் பாருங்க. அந்த ஒயரு ஏன் டேப் அடிச்சோன்னா உள்ளே விடுறதுக்கு தான் வசதியாக இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம வந்து டேப் அடித்து வச்சுருக்கோம். இப்போ அந்த டேப்பை நம்ம பிரிச்சுட்டு இந்த ஒயரை கொஞ்சம் டேப்பை பிரிச்சுட்டு கொஞ்சம் தள்ளி வச்சு அடிக்கணும். ஓகே, இந்த டேப்பை முதல் பிரித்து தான் நம்ம வந்து கனெக்ஷன் கொடுக்க முடியும். இந்த டேப்பை நம்ம அப்படியே பிரிக்கணும்னு பாருங்கள். பிரிச்சுட்டு இந்த பின்னு ஜாக்கை வந்து எது இருக்குன்னு சொல்கிறோம். வாங்க பாருங்கள், அந்த டேப்பை பிரிச்சாச்சு. டேப்பை பிரிச்சுட்டு நம்ம வந்து அதை கொஞ்சம் தள்ளி விட்டணும். ஏன்னா கலரக்கூடாதுங்கிறதுக்காக, கொலாம்ஸ் ஆகக்கூடாதுங்கிறதுக்காக அதிலே திருப்பி விட்டுடும். எல்லாம் ஒட்டிட்டு இப்போ வந்து எந்தெந்த ஒயரு என்னென்ன கலருன்னு சொல்லுவோம் பார்த்துக்கோங்க. பிளாக்கு, ப்ரௌனு, ஒயிட்டு, ரெட்டு, ப்ளூ இருக்குது. 5 கலர் இருக்குது. இப்போ வந்து நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம், எதுக்குன்னு பார்க்க போகிறோம். ரெட்டு வந்து பவரு கொடுத்துடணும். ஓகே, ப்ளூ வந்து ஸ்பீடு, ஃபேன் ஸ்பீடு 2வது கொடுத்துடணும். பிளாக் வந்து 3வது ஃபுல் ஸ்பீடு. ஓகே, இப்போ வந்து ஒயிட் வந்து காமன் தான் நியூட்ரலு. ஒயிட் வந்து நியூட்ரலு, அதை கரெக்டாக நியூட்ரலில் கொடுத்துடணும். ஓகே, நல்லா லாக் பண்ணிடணும். ரெட்டு இந்த ரோஸ் வந்து கெப்பாசிட்டர் ரன்னிங்கு. இது வந்து ரன்னிங்கு. அந்த 2 பென் இருக்குது பாருங்கள், அதில் தான் கொடுக்கணும். அந்த 2 பென் இருக்க கெப்பாசிட்டருக்கு கொடுக்குறது. அதில் தான் ஃபேனுக்கு ஒரு ஜாக்கில் கொடுக்கணும். இதில் வேண்டாம் கொடுத்துக்கணும். நல்லா மாட்டிட்டு டைட்டாக மாட்டிடணும். இப்போ வந்து நம்ம வந்து செக் பண்ணி பார்ப்போம். எல்லாம் மாட்டியாச்சு, பக்காவாக மாட்டியாச்சு. இது வந்து மாட்டிட்டு நம்ம வந்து செக் பண்ண வேண்டியதுதான். பாருங்கள், கெப்பாசிட்டருக்கு மாட்டியிருக்குது, காமனு 3 ரன்னிங்கு மாட்டியிருக்குது, ஸ்பீடுக்கு. இப்போ வந்து நம்ம வந்து ஆன் பண்ணி செக் பண்ண வேண்டியதுதான். பாருங்கள், நல்லா பக்கா சேஃப்டியாக எதுவும் ஒயர் எதுவும் டச் ஆகாமல் இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். கை எதுவும் வைக்கக்கூடாது. ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் வெட்டியாக வச்சுட்டு பவர் கேபிள் நோந்த போகிறோம். அப்படியே வச்சுட்டு பாருங்கள், கொஞ்சம் தள்ளி வந்துட்டு டக்குன்னு ஸ்டார்ட் ஆகல. லைட்டாக ஸ்பார்க் கூட வரலாம் கெப்பாசிட்டர்லேருந்து. அதுக்கு சொல்கிறேன், கொஞ்சம் நம்ம சேஃப்டி தான் நம்ம முக்கியம். முதல் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இப்போ வந்து மாட்டிட்டு ஆன் பண்ணி பார்ப்போம். வந்து ஆஃபில் இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு வந்து மாட்டிட்டு இப்போ என்ன பண்ணுவோம், பவர் ஆன் பண்ண போகிறோம். பவர் ஆன் பண்ணிட்டு ஃபேனில் வைப்போம். கீழே தான் ஃபேனில் வச்சாச்சு. ஓடுது, இல்லை பாருங்க, ஏர் வருது பாருங்க. இப்போ ஃபேன் ஓடுறத காமிக்கிறேன் பாருங்கள், தெரியுதா உங்களுக்கு? ஃபேன் ஓடுறது ரவுண்ட் ஆல்ரெடி வந்திருக்கும். ஃபேன் ஓடுது பாருங்கள், எப்படி ஓடுதுன்னு பாருங்கள். சூப்பராக ஓடுது ஃபேனு. இப்போ வந்து நம்ம வந்து அடுத்து என்ன பண்ண போகிறோம்,
அதை கம்ப்ரஸருக்கு சேஞ்ச் பண்ண போகிறோம். ஒரு 10 நிமிஷம் ஓட்டும் ஃபேனு. நல்லா ஃபேனு சுற்றுது. எதுலேயும் டச் ஆகலை, சவுண்டுக்கு ஒன்றும் இல்லை. ஓகே, இப்போ வந்து நம்ம வந்து கம்ப்ரஸரை எடுத்தாச்சு. அடுத்தது என்ன பண்ண போகிறோம், கம்ப்ரஸரில் ஓடிட்டுருக்குது. மாட்டினதை பார்த்துருப்பீங்க, எப்படி மாட்டியிருப்போம்னு பார்த்துருப்பீங்க. இப்போ நம்ம வந்து இதை வந்து ஆஃப் பண்ணிட்டு நம்ம வந்து இதை கவர் பண்ணிட்டு திருப்பி நம்ம செக் பண்ணி பார்ப்போம். ஒரு நாள் ஆஃப் பண்ணிட்டு நம்ம வந்து உள்ள தள்ளிட்டு செக் பண்ணணும். நம்ம ஒயரை வந்து எடுத்துடணும், பவர்லேருந்து எடுத்துடணும். உள்ள தள்ளிட்டு நம்ம வந்து 3 ஸ்க்ரூ போடணும். ஸ்க்ரூ போட்டோம். போட்டு கை டைட் தான் வைக்கணும். பிளாஸ்டிக்கு பழைய ஏசி கேரியல். அதே மாதிரி கீழே ஒரு ஸ்க்ரூ இருக்குது. கீழே ஒரு ஸ்க்ரூ ஒன்று போடணும். போட்டதுக்கப்புறம் வந்து சைடில் 2 ஸ்க்ரூ இருக்குது. திருப்பி மேலே நல்லா டைட் பண்ணிக்கலாம், செக் பண்ணிக்குவோம். நல்லா டைட் பண்ணியிருக்கு. வந்து கீழே 2 ஸ்க்ரூ, சைடில் ஒன்று இருக்குது. சைடில் நம்ம ஸ்க்ரூ போடுவோம். சைடில் ஸ்க்ரூ போடுவோம். போட்டுட்டு சைட்லெல்லாம் கையில் டைட் தான் வைக்கணும். ஃபுல் டைட் பண்ணிங்கன்னா உடஞ்சிரும். நார்மலான டைட் தான் வைக்கணும். ரொம்ப வைத்து போச்சு பழைய ஏசி. விட்டாச்சு. இப்போ ஆன் பண்ணி செக் பண்ணி பார்ப்போம். பாருங்கள், ஆன் பண்ணி வருது. மாட்டினதை பார்த்துருப்பீங்க, எப்படி மாற்றணும் என்னான்ட்டு. ஓடுது, ஓடுது. பஸ்ஸும் ஓடுது. ஏர்ஃப்ளோ நல்லா சூப்பராக இருக்குது. ஆஃப் பண்ணிட்டு நம்ம இப்போ வந்து எப்படி மாட்டியிருப்பீங்கன்னு பார்த்துருப்பீங்க. விண்டோ ஏசி பவர் கனெக்ஷன் எப்படி ஃபேனுக்கு கொடுத்துருப்போன்னு பார்த்துருப்பீங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. நமக்கு ஃபேஸ்புக்கில் ஃபாலோ பண்ணிக்கோங்க.